பாண்டி தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சில எதிர்மறையான கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றேன். சமீபத்தில், அதாவது நேற்று 7/12/2025 அன்று புதுச்சேரி மக்களின் அடையாளத்தில் ஒருவராக திகழ்ந்த நமது சமுதாயத்தின் மாபெரும் தலைவர், கல்வி தந்தை, கொடைவள்ளல் திரு ஐயா என் செல்வராஜன் செட்டியார் அவருடைய பிறந்த நாள். இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பல்வேறு பள்ளிகள் ஐயாவுடைய இடத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பல்வேறு கட்டிடங்கள் ஐயாவுடைய சொத்துல தான் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு ஐயாவுடைய சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலகமே ஐயாவுடைய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு இருந்தும் ஒரு ஐயாவுடைய பிறந்த நாளை ஒரு அரசு விழாவாக கொண்டாடலை. அரசு விழாவாக கூட கொண்டாடுறாங்க, அது எந்த அளவுக்கு போய் சேரலன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய சொத்துல இவ்வளோத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது. அவருக்கு ஒரு மரியாதை செலுத்த வேணாமா அரசு அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ? ஏன் அதை செய்ய தவிர்க்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை. நம்ம சமுதாய தலைவர்கள் நம்ம ஒழுங்காக கொண்டு போய் கடத்தலை. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியில இருந்து அரசுல பல பதவிகளை வகுத்த சில தலைவர்களுக்கு சமுதாயத்தினுடைய பலத்தினால இன்னைக்கு சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. ஆனா இவருக்கு இதுவரைக்கும் செல்வராஜ் செட்டியார் ஐயாவுக்கு இதுவரைக்கும் ஒரு சிலை கூட நிறுவல. அவருடைய இடத்துல அவருடைய ட்ரஸ்ட்ல நிறுவன சிலை தான் இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்துடைய சாபக்கேடா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயாவுக்கு ஒரு சிலை நிறுவல. சரி, அப்படியே நிறுவன சிலையை யாரும் மரியாதை செலுத்தலன்னுக்குள்ள இதெல்லாம் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறதுன்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட இன்னும் சில தலைவர்களுடைய தலைமை பண்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. நிறைய புலனக்குழுல அவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சமுதாயம் சார்ந்த புலனக்குழுல அவங்க சார்ந்த பெருமைகளை பேசுறது, அவங்க சார்ந்த அரசியல் கட்சியினுடைய பெருமைகளை பேசுறது, சமுதாயத்துக்கு சார்ந்தது பேசுறது கிடையாது. நம்ம ஒரு சமுதாயம் சார்ந்த குழுவில் பயணிக்கிறோம். அதில் சமுதாயத்துக்கான கருத்துக்களை விதைப்போம். சமுதாயத்துடைய சார்ந்த இயக்கங்களுடைய கருத்து, சமுதாய மக்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்துக்களை போடுறதில்லை. அதை போடுறதாம அவங்க எங்கேயாவது போய் எதையாவது நான் பேனா கொடுத்தேன், பென்சில் கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட பேர்ல இருக்கிற சில சங்கங்களை வச்சுக்கிட்டு அதனுடைய கருத்துக்களை போடுறது. என்னங்க இதையா போடுறீங்க, இதுனா சமுதாய சார்ந்த? இல்லை இல்லை, இந்த பதிவிட நான் சமுதாயத்தை சார்ந்தவன்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல்வேறு அரசியல் கட்சிகளில் அந்த மீனவர் அணி தலைவர்களாக சில பேர் இருக்கிறாங்க, சில பதவிகளில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டுங்க, உங்களுடைய கட்சி உங்களுடைய பதவி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கட்டும், அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் சமுதாய கருத்துக்கள் உள்ள செய்திகளை உங்களுக்கு சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டிய செய்திகளை பதிவிடுங்கன்னா பதிவிடுறதில்லை. அவங்க கட்சியில என்ன பண்ணாங்க, எங்க குப்பை கொட்டினாங்க, சாக்கடை வாரினாங்க, இப்ப இந்த மாதிரி பதிவு இல்லை. அவங்க கட்சியை கடத்தணும்னு நோக்குறாங்களுக்கோசம் அவங்க சமுதாயத்தை கொண்டு கடத்த மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கருத்தியல் இல்லையோன்னு தோணுது. அதாவது எப்படி சொல்றது, அந்த சமுதாயத்துக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் உள்ள வேறுபாடை அவங்க பகுப்பாய்வு பண்ண தவறிடுறாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, குறைவான இடப்பட முடியாது. அவங்க என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கட்சி தான் தனக்கு முக்கியம், சமுதாயம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க சமுதாய தலைவர்களை தயவு செஞ்சு வர வேண்டாம். சமுதாய அக்கறை இருக்கிறவங்க மட்டும் செயல்படட்டும். அப்பயாச்சும் கொஞ்சம் சமுதாயத்துக்கு உண்டான கருத்துக்களை கொண்டு போய் சொல்லுவோம், கருத்துக்களை கொண்டு போய் செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாய சார்ந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறது. இவர் ஒரு கருத்து தெரிவிச்சா அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறது, அவர் ஒரு கருத்து தெரிவிச்சா இவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறது. அப்போ இதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ரெண்டு பேரும் ஒரு நிலையான கருத்தை சொல்லணும், ஒரு கருத்தியல் உடன்பாடு இருக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போகல குடும்பங்களுக்கு உண்மையை சொல்லணும். இதை எதையுமே செய்யறதில்ல. தப்பான கருத்துக்களை விளைவிக்கிறது, பொய்யான கருத்துக்களை விதைக்கிறது, இது எங்க போய் முடியும்னு தெரியல. சரியான கருத்துக்களை தலைவர்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களோன்னு தோணுது.
வருங்காலம் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் முன்னோடிகள். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கருத்துக்களை, தெளிவான கருத்துக்களை எடுத்து போய் சொல்லுவோம். தெளிவான கருத்துக்களோடு நம்ம வந்து பயணிப்போம். சமுதாயத்துக்கு உண்டான கருத்துக்கள் மட்டுமே சமுதாய குழுக்களை வந்து நம்ம பதிவிடுவோம் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தில்லை யசோன்.